Today's vocabulary number 1 comprehend. காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா புரிதல், ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது. நம்ம அண்டர்ஸ்டாண்டுன்னு காமனாக சொல்லுவோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் காம்ப்ரிஹெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, டு யூ காம்ப்ரிஹெண்ட் இட் அப்படின்னா இதை புரிஞ்சிட்ருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். இதோட பாஸ்ட் டென்ஸில் கேட்கும்போது டிட் யூ காம்ப்ரிஹெண்டட் அப்படின்னா உனக்கு புரிந்ததா, இடி போட்டு காம்ப்ரிஹெண்டட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்தது எப்ஸ்டில். எப்ஸ்டில் அப்படின்னா லெட்டர், கடிதம்னு அர்த்தம். ஓகே, ஹவ் ஐ ரிசீவ்ட் எனி எப்ஸ்டில் அப்படின்னா எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா. ஓகே, ஹவ் ஐ ரிசீவ்ட் எனி எப்ஸ்டில். ஓகே, அடுத்தது ஃபிஸ்டிகப்ஸ். ஃபிஸ்டிகப்ஸ் அப்படின்னா கை சண்டை, அதாவது எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் கைகளாலேயே சண்டை போட்டுக்கிறதுக்கு பேர் ஃபிஸ்டிகப்ஸ். அப்போ என்ன சொல்லலாம், அவங்க கையாலே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தே என்கேஜ்டு ஃபிஸ்டிகப்ஸ், அவங்க கைகளாலேயே சண்டை போட்டாங்க. அடுத்து சம். சம் அப்படின்னா நெருங்கிய தோழி, பெஸ்ட்டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெருங்கிய தோழி அப்படிங்கிறத சம். ஹீ இஸ் மை சம், அவள் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் ஃபீமேல். ஓகே, அடுத்து அக்யூண்டைன்ஸ். அக்யூண்டைன்ஸ் அப்படின்னா அறிமுகம், இன்ட்ரோ கொடுப்போம் இல்லையா, அதுதான் அக்யூண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னோடய இன்ட்ரோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஹவு வாஸ் அக்யூண்டைன்ஸ் ஆஃப் மைன் அப்படின்னா என்னோட அறிமுகம் எப்படி இருந்தது. இப்போ பார்ட்டியில் பார்க்கும்போதே அவர் உனக்கு முன்னாலே தெரியுமா, அவர் உனக்கு எப்படி தெரியும், இது மாதிரிலாம் கேட்குறத எப்படி கேட்போம் அப்படின்னா ஹவு ஹாவ் யூ அக்யூண்டைன்ஸ் ஹிம். ஹவு ஹாவ் யூ அக்யூண்டைன்ஸ் ஹிம், அவரை எப்படி உனக்கு அறிமுகம், அவர் எப்படி உனக்கு அறிமுகம் அப்படின்னு நல்ல யூஸ்ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான வெக்காபுலரிஸ் டெய்லி உங்களோட ஸ்போக்கனில் யூஸ் பண்ணி ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.